எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கங்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதை நான் காட்டுறேங்க. நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட்டி சேல் பண்ணிகிட்ருக்குறோம். அது எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் முறையாக ஹைஜீனிக்காக எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் எங்கள் தோட்டத்து காயங்க நாங்கள் அதை காய வச்சு உடச்சி காய வச்சு நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறோம். பாருங்கள், இப்போ உடச்சி மேலே வெயிலில் காய வச்சுருக்கோம். இதில் ஒரு சர்க்கரையோ எலுமிச்சம்பழம் கோந்து இது மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் போட்டு ஆட்டுவாங்க. நாங்கள் எதுவுமே போடுறது இல்லைங்க. தேங்காயை உடச்சி வெயிலில் ஒரு 4 நாள் காய வச்சு அந்த பருப்பை எடுத்து மறுபடியும் அந்த பருப்பை ஒரு 4 நாள் காய வைக்கணுங்க. ஒரு 8 நாள் ஃபுல்லாக காய வச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு ரெடி ஆயிடும், எண்ணெய்க்கு தயாராகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் எண்ணெய் ஆட்டிட்டு வர்றது தான். நாங்கள் எதுவுமே கலக்க மாட்டோம். இந்த எண்ணெயை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளும் அவியல் மோர் குழம்பு அது மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுற குழம்புகளுக்கெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 நாள் காஞ்சிருச்சு. 4 நாள் காஞ்ச பருப்பை திரும்பவும் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த தொட்டியிலேருந்து அந்த பருப்பை தோண்டி எடுக்கிறோம். எடுத்து அதை மறுபடியும் இந்த பருப்பை மறுபடியும் நம்ம 4 நாள் காய வைக்கணுங்க. இது நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச இதுங்க தேங்காய். அதனால் இதில் நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் அதாவது கடையில் நம்ம தேங்காய் பருப்பு வாங்கி ஆட்டுறோம் அப்படின்னா அவங்க சல்பர் போட்டு அந்த தேங்காய் கெடாமல் இருக்கிறதுக்கு, பூசணம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சல்பர் போடுவாங்க. நாம் வீட்டிலையே உடச்சி காய வச்சு எடுக்கிறதுனால அந்த சல்பர் போட மாட்டோம். அது இல்லாததுனால நம்மளுக்கு முடி கொட்டாதுங்க. இப்போது 4 நாள் அந்த பருப்பை காய வச்சாச்சு. அந்த தேங்காய் தொட்டியிலேருந்து எடுத்த பருப்பை 4 நாள் காய வச்சு எடுத்துகிட்டு போய் மில்லுக்கு கொண்டுட்டு போயிருக்கிறோங்க. இப்போ அவர் மில்லில் எண்ணெய் ஆட்டுறவர் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ நம்ம எப்படி ஆட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எவ்வளோ சுத்தமான முறையில் நாங்கள் ஆட்டுறோம், அந்த எண்ணெய் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்குவீங்க. நாங்கள் சேல்க்காகத்தாங்க நாங்கள் பண்ணுறோம். இதில் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னுடைய ஃபோன் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் எண்ணெய் கொரியரில் அனுப்பி வைப்போம். பாருங்கள் எண்ணெய் எப்படி வருது அப்படின்ட்டு நல்லா தெளிவாக வருங்க. சுத்தமான எண்ணெயாக இருக்குது. நம்ம தலைக்கு தடவுறது மட்டும் இல்லைங்க, நம்ம வயிற்றுக்கும் உட்கொள்ளலாம், பயப்படாமல் சாப்பிட்லாம். பாருங்கள், சுத்தமான முறையில் நம்ம வீட்டிலையே உடச்சி காய வச்சு எடுத்துகிட்டு போய் ஆட்டி எடுத்துகிட்டு வர்றோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆடினதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெய் கீழே இறங்க ஆரம்பிக்கும். பாருங்கள், எண்ணெய் இப்போ இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா தெளிவாக இருக்கும், சுத்தமான எண்ணெயாக இருக்கும். இதே மாதிரி நாங்கள் கடலெண்ணெய், எள் வாங்கிட்டு நல்லெண்ணெய் எல்லாமே ஆட்டி சேல் பண்ணிகிட்ருக்குறோங்க. தேவைப்படுறவங்க நான் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் என்ன இது பண்ணிங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கொரியரில் நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வந்திருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். சுத்தமான எண்ணெயாக இருக்குங்க. கைப்படாமல் எண்ணெய் ரொம்ப சுத்தமாக இருக்கும். பாருங்கள், பாட்டிலில் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் எண்ணெய், வழுவழுப்பு இல்லாமல். நாங்கள் ஆட்டிட்டு ஒரு 4-5 நாள் நாங்கள் அப்படியே வச்சுட்டோங்க. 5 நாள் மூடி வச்சுட்டோம். நல்லா தெளிஞ்சிருச்சு. அந்த கசரெல்லாம் அடியில் நின்றுடுச்சு. நல்லா தெளிஞ்சு எண்ணெய் நல்லா தண்ணி மாதிரி சுத்தமாக
நல்ல பியூரிட்டியாக இருக்குதுங்க எண்ணெய். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். நாங்கள் இது வந்து ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோங்க. அக்கம் பக்கத்தில் எல்லோரும் தெரிஞ்சவங்க வாங்கிக்குவாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்களும் சொல்லுங்கள். நாங்கள் வெளியிலேயும் இப்போ கொஞ்சம் வியாபாரத்தை விரிவுபடுத்தியிருக்கோம். அதனால் நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். நீ வந்து வெளியில் இருக்கிறவங்க யார் கேட்டாலும் நம்ம வந்து கொடுக்கலாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட பச்சை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்கும் எண்ணெயில் எந்த இதுவும் இருக்காது, எந்த கெமிக்கலும் கலந்துருக்காது, பியூரிட்டியாக இருக்கும் எண்ணெய். நம்ம சல்பர்லாம் கலந்த பருப்பு வாங்கி ஆட்டினா கூட நமக்கு வந்து முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. முடியும் கொட்டாது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறோங்க. தேங்க்யூ. நீங்கள் இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.